ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க இஷ்க் 3 வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதைக்கு இதுல இருந்து ஒரு 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இது ஒரு அடல்ட் கண்டென்ட் வெப் சீரிஸ். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ட்டு ஒரு எபிசோட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க, அது மூலியமா இவங்களால என்ன மெசேஜ் சொல்ல முடியுமோ அதை காமிச்சிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிக்கல் கூந்தல்னு ஒரு எபிசோடு, அதுல ஒரு கேம் மாதிரி வச்சு அவங்களால காட்ட முடியறதெல்லாம் காமிச்சிட்டு கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்லி முடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் எபிசோட் ஒரு வாரங்கள்ல வரும். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் இவங்க சொல்லி வந்திருக்க மெசேஜை சொல்லலாம், மற்றபடி பாசிட்டிவ்னு சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க கண்டென்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஒவ்வொரு எபிசோடு தான் பண்ணியிருக்காங்க, அதுலேயே இன்னும் கொஞ்சம் தத்ரூபமா பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். டெக்னிக்கலி கண்டிப்பாக வெப் சீரிஸ் சவுண்டா இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. மற்றபடி பெருசா அந்த வெப் சீரிஸ்ல சொல்லிக்கிற அளவு எதுவுமே கிடையாது. ஸ்கிரீன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேஷான ஸ்கிரீன் பிளே தான். மொத்தத்தில் ஒரு அடல்ட் கண்டென்ட் உள்ள வெப் சீரிஸ். இதுக்கு நம்மளோட ரேட்டிங் அடிக்கினா 10க்கு ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். உங்களுக்கு அடல்ட் வெப் சீரிஸ்லாம் பிடிக்குன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.